மகாராஜா எனக்கு பையன் பிறந்துரும் போல என்னமா பிறக்கல தாங்கள் கொடுக்கலடி மகாராஜா நண்பா நண்பா எங்கடா போன யாருடா டே யாருடா என்னடா டே நீ மட்டும் நண்பாடு குளத்த போதே அதற்கு வாடா போடா ஏய் அடம் ஏய் வாயில விட்டு விடு வச்சாக்கறதை வாயில உறதுக்கு உள்ள இருக்கறாளுங்க ஏய் என்னடா ஏய் 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 இதுதான் சாக்கனே எத்தனை வாடா போடா டேய் வாய் என்னிடத்துல ஏடாவோட மான வார்த்தைகள் என்னிடத்துல பேச கூடாது பேச மாட்டேன் இனிமே ஒரு புண்டைய கூட உங்ககிட்ட பேச மாட்டேன் உங்ககிட்ட அந்த மாதிரி பேச மாட்டேன் மகாராஜா கெட்ட வார்த்தைகளை என்னிடத்துல உரைக்க கூடாது என்னன்னா சொல்றது எதுக்கு எடுத்தாலும் அடிச்சுக்கிட்டு குரங்கு புண்ட கையில பூமாலை கிடைச்ச மாதிரி என்னையா இதுக்காக இந்த நாடகம் விட்டியா நான் யாரு யாரு என்னுடைய பெயர் என்ன பெயர் என்ன என்னுடைய விருத்தாந்தங்கள் என்ன என்ன உனக்கு தெரிந்ததா என்னடா தெரியும் எனக்கு தெரியும் மகாராஜா எப்படி என்ன கேணமா இல்ல 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 இல்ல
இதானே இந்த செட்டுக்கே வாத்தியாரு. விடிகால புலத்துற பொழுதுக்கு விடிகால வேஷம் போட்டு வந்து நிக்கிற மாதிரி கூலக்கால புண்டவாய. யார் தெரியுமா? தாரமங்கலத்தை சேர்ந்த சங்கிகிரி. நீ பிறந்த ஒரு சங்கிகிரி. தாரமங்கலத்துல குப்பை கொட்டிட்டு இருக்கிறோம். தாரமங்கலம் இருக்கக்கூடிய திருநங்கை கார்த்திகாயா அவர்கள் அத கேட்கலடா. அப்புறம் நாடகத்தில் நான் யார் நீங்க சொன்னா எனக்கு தெரியும். சொல்லாத வித்தை சொட்டு போட்டாலும் வராது. அதனால என்னுடைய பெயரோ அபிமன்னே. அபிமன்னனுக்கு 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 என்னடா புடிங்க புடிங்க விட்டு விடுற வார்த்தைகள் கீழும் தேய். அபிமன்னனுக்கு அபிமன்னனுக்கு காட்டத்தை பத்தியா இருக்கு நண்பா. அப்படி உங்களோட பெயர் அபிமன்னனாக இருந்துட்டாலும் அபிமன்னனாக இருந்துட்டாலும் எடுத்து உங்க அம்மா அடம் அம்மா வெட்டியா விடுவேன். உங்க அம்மா யாருங்க? கருவே உருவாகி உருவே ஒரு பிண்டமாகி அந்த பிண்டமே ஒரு சரீரமாகி 10 திங்கள் 300 நாள் 3000 தசை வினாடி உன்னை போல் மற்றவர்களை போல ஒரு தாயின் அங்கத்தில் வழியாக பிறந்தேனே. என்னுடைய தாய் தந்தை யாரு? அவர்கள் எப்பேற்பட்டவர்கள் நண்பா? போய் போய் அதை நினைத்தால் சக்கர பந்திலே தேன் மாறி உழைத்தால் எவ்வளவு ஒரு தித்திப்பாக இருக்குமோ அவ்வளவு ஒரு தித்திப்பாக இருக்கிறது என் நாவாகப்பட்டது என் தாய் தந்தையை நினைத்தான். ஆமா. அப்படி யாருக்கு உங்க அம்மா அவங்க அப்பா? ஏய் என்ன உங்க அம்மாங்கற? உங்க மம்மி யாரு? Who is the daddy? ஏய் you know என் தாய் தந்தை யாரு? அவர்கள் எப்பேற்பட்டவர்கள்? எப்பேற்பட்டவர்கள் சொல்லட்டுமா? சொல்லுடா.
பெரியவராக விளங்கக்கூடிய இருவருக்கு இளையோர், இருவருக்கும் மூத்தோர், இப்படி சொல்லப்பட்ட அப்படி சொல்லப்பட்ட என் தந்தையாரோ வர்குணன், நற்குணன், வில்லாளி, விஜயன், கிருடி வேந்தன், கிருடி வேந்தன். எங்க அப்பா வச்சுக்க பீடி 2 திருடி குடிச்சுட்டான். அம்மாளாவா ஏய் கேண்டி கேண்டியா இருக்கிறது. அப்படி என் தந்தையாரோ, ஆனால் அழகு மன்னன் அர்ஜுன மன்னன் என் தந்தையா அர்ஜுன மன்னருக்கும் ஆகட்டும் சுவாமி. அப்படி அர்ஜுன மன்னன் என் தந்தையா. என் தாயார் யாரு? யாரு? அம்மா. என் தந்தையார் அர்ஜுன மன்னனாக இருந்தாலும் என் தாயார் யாரு? நண்பா. நண்பா, என் தாயாரோ அழகு சுமித்திரை என் தாயார். போன வயசுல வந்தவத்தான் யாரு? வந்தாலே அழகு சுபத்திரை. ஏய் சுபத்திரை பேடைய அழகு சுபத்திரையாக இருந்துட்டாலும், அப்படி அழகு சுபத்திரையாக இருந்தாலும் நீங்க மொட்டியா? நண்பா, வாழைக்கு ஒரு குலை போல தாய்க்கு தலைவனாக நான் ஒரே ஒரு பாலன் பிறந்தேனடா. நான் அப்படிதாங்க. எப்படி? நானும் ஒட்டியா தான் பிறந்தேன். கூட பிறந்தீங்க யாரும் இல்ல? என் கூட பிறந்தவங்க 3 பேர் இருக்கிறாங்க. ஒட்டியா பிறந்தானே? பிறந்தது ஒண்ணுதான். என் கூட ஒட்டிட்டு பிறந்தவங்க 3 பேர். உடன் பிறப்புகள். சரி சரி, அவங்க எல்லாம் எங்க இருக்கிறாங்க? பேர் என்ன? அவங்க எல்லாம் பேர் இருக்கிறாங்க. 2 பேத்து பேர் உரண்டையன், ஒருத்தன் ஒத்தகண்ணை. உரண்டைய ஒத்தகண்ணை. ஏண்டா அந்த உரண்டையை பாருங்க மகாராஜா. ஒட்டிட்டு பிறந்தானே சொல்றீங்க? நீ ஒட்டி ஒருவன் தான் இருக்கிற, நீ யாரையுமே காணவில்லையே. அது உள்ள மறைச்சு வச்சிருக்கிறோம். அந்த உரண்டையில பாரு மகாராஜா. பார்க்கவே வேண்டாம், அப்படியே வச்சு. இல்லடி இல்ல இல்லடா, இடம் வச்சுனா கூட 2 பேருக்கு இடையும் ஒரே சரிசமமா இருக்கும். என்னமோ ஆதண்டான்னு கேள்விப்பட்டவா? அப்படி ஆனால் அழகு மன்னன் அர்ஜுனனுக்கு அழகு சுபத்திரைக்கும் வீர அபிமன்னன் பிறந்திருந்தாலும் ஏண்டப்பா என்னால கிளிய முடியலடா. அப்படி நீ பண்ற காலாகாலத்துல இங்க பாரு, எனக்கென்று திருமணம் நடந்து விட்டது. ஏடா குட்டி குஞ்சா, ஏடா உனக்கு குஞ்சு எத்தனை எனக்கு திருமணம் ஆகிவிட்டதா? திருமணம் ஆகிவிட்டதா? ஆமா. அவர்கள் யாரு? டேய், உன் பக்தி யாரு? என்னுடைய மனைவிமார்கள் எத்தனை பேர் தெரியுமா? எத்தனை பேரா? ஆமாடா. என்னடா நைட்ல இருந்து நானும் தான் ஆடுறாயா. எனக்கு ஒரு பிள்ளை இல்லையே கல்யாணம் பண்றதுக்கு. நண்பா, எனக்கு சரியாக எத்தனை மனைவிமார்கள்? நான் யாரை திருமணம் செய்தவர்? அவர் யார்? நம்ம பொண்டாட்டிக்கு எத்தனை பேரு? ஏய், நம்ம பொண்டாட்டிங்கன்னா ஆளுக்கு ஒன்றை முடிச்சா போட்டோம். நீங்க நாலு வேறயா? நீங்க நாலு வேறயா? உன் அம்மா அப்பா யாரு? நம்ம அப்பா. நம்ம அப்பா. ஆமா. உனக்கு சாப்பாடு போடுறாங்களே, அந்த சாப்பாட்டுல நம்ம 2 ஒண்ணாதான் சாப்பிடுவோம். படுக்கையிலன்னா தூங்கும் போது இருவரும் தான் இருப்போம், ஒண்ணாதான் படுப்போம். அப்படி இருக்கும் போது கூடி என்னன்னு சொல்றோம், நம்ம வீடு. பொண்டாட்டிகளை மட்டும் நம்ம பொண்டாட்டி சொத்துல வேணாலும் பாதி தருவாங்க, பொண்டாட்டி யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. போட அப்படி
சரி போறேன்டா அப்பா. நண்பா, என் வாய்க்கு என்ன? டேய், வாய்! என்னுடைய மனைவிமார்கள் 2 பேர் என்று சொன்னனே. ஆமா, அவர்கள் யார் யார்? யாரு? அவர்கள் எப்பேர்ப்பட்டவர்கள்? எப்பேர்ப்பட்டவர்கள்? நண்பா, சுவாமி, என்னுடைய முதல் மனைவி கமல சுந்தரியடா, கமல சுந்தரி. மொத பொண்டாட்டிக்கு காமால சுந்தரி. டேய், காமால் அல்லடா, அழகு கமல சுந்தரி. 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 சுந்தரியே. சுந்தரியே. இங்க தாரமங்கலத்துக்கு கேன் நடக்குது. சுந்தரி. ஆமா, கமல சுந்தரி. இரண்டாவது மனைவி என்னுடைய ஆசைக்கு அன்பருக்கு ஏத்த என்னுடைய மனைவி யாரு? யாரு? அவள் எப்பேர்ப்பட்டவர்? நண்பா, சுவாமி, என்னுடைய மனைவியோ உத்தரகுமாரத்தி என்று சொல்கிறேன். உத்தரகுமாரத்தி. ஆமா. அப்படி 2 மனைவிகளை பெற்றெடுத்து அதாவது கல்யாணம் பண்ணி நீங்க எந்த நாட்டுல இருக்கிறீங்க? நண்பா, ஐயோ குழந்தைய மடியில அடியில போட்டு படுங்க காக்கா. அடியில போடு, அடியில போடு. இப்படி 2 மனைவிகளை திருமணம் செய்து நண்பா, என்னுடைய நாடு எது? என்னுடைய நாடு எது? நண்பா, என்னுடைய நாடோ ஆனைகுந்தி மாப்பட்டினம். அப்படியா? ஆனைகுந்தி மாப்பட்டினத்தை ஆண்டு வரக்கூடிய அபிமன்யு. ஆமா. ஏதோ ஒரு காரணமாக உன் தாய் தந்தை அழைத்திருக்கிறார்களா? அப்படியா? ஆமா. நண்பா,